எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்கள் விக்னேஷ். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மெர்ஜ் சார்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அதை இப்போ பைத்தானில் கோட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து மெர்ஜ் சார்ட் தான் பார்க்க போகிறோம் பைத்தானில் கோட் பண்ணி. நான் ஆல்ரெடி ஒரு கோட் ஸ்னிப்பர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா, ஒரு கோட் ஸ்னிப்பெட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த கோட் ஸ்னிப்பெட் எப்படி ஒர்க் ஆகும், இந்த மெர்ஜ் சார்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஒரு அரே வேணும். அந்த அரே கடைசியில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, இனிஷியலாக மெர்ஜ் சார்ட் எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகும், இனிஷியலாக ஸ்ப்ளிட் ஆகுமா, லெஃப்ட் ரைட்டுன்னு ஸ்ப்ளிட் ஆகுமா, மிட்டை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் அரேவை ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஸ்ப்ளிட் ஆகி கடைசியில் திருப்பியுமே அரேஞ்ச் ஆகி ஒவ்வொன்றா சேர்ந்துடும். சரிங்களா, அந்த வீடியோ பார்க்காதவங்க லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், மெர்ஜ் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதை பார்த்துருங்க. சரிங்களா, ஸோ அந்த ஸ்ப்ளிட்டிங் நடக்கணும்ல, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்ப்ளிட் நடக்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். சரிங்களா, இந்த ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னா, அந்த ஸ்ப்ளிட் பண்ணதை வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணும். சரிங்களா, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. அதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம அந்த இனிஷியல் ஸ்ப்ளிட்டிங் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் நம்மளோட அரே. ஓகேங்களா, இஷ்டத்துக்கு இருக்குது. 9, 3, 10, 5, 7, 25, 100, 27 இருக்குது. ஸோ என்ன நடக்குது, அதை வந்து இந்த மெர்ஜ் அரே அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணால் என்ன ஆகும், டேரெக்டாக போயிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடும். என்ன பார்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் அரே வந்து லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு 1 இருக்கான்னு பார்க்குறோம். ஓகேங்களா, அப்படி இருந்துச்சுன்னா இது உள்ளே அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆயிரும், ஃபுல்லாக வெளில வந்துடும். அப்படி இல்லைனா தான், அது அப்படி இல்லைனா மட்டும்தான் உள்ளே போகும். எங்களை மிட் பாயிண்ட் வேல்யூ எடுக்கிறோம், மிட் வேல்யூ எடுக்கிறோம். லென்த் ஆஃப் அரே டிவைட் பை 2 எடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிக்கிறோம். மிட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் லெஃப்ட்டு, மிட்டுக்கு அங்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரைட்டு. கரெக்டு தானே? அப்போது இதுதான் அந்த வேல்யூ. இங்கே என்ன கொடுக்குறோம், அரே ஆஃப் எம்டியாக கொடுத்துட்டு கோலன் செமிகோலன் வச்சுட்டு, சரிங்களா, அது கோலன் வச்சுட்டு மிட் அங்கிட்டு போடுறோம். அதே மாதிரி ரைட்டுக்கு வந்து அரே அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே மிட்டுன்னு கொடுத்துட்டு அப்புறம் கோலன் அங்கிட்டு வைக்கிறோம். சரிங்களா, இப்போது மெர்ஜ் சார்ட். ஓகேங்களா, மெர்ஜ் சார்ட்டை பண்ணுறதுக்கு மெர்ஜ் லெஃப்ட் ரைட் அப்படின்னு இங்கே பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு தடையுமே இந்த ஃபங்க்ஷன் காலாகி லெஃப்ட் ரைட் அரேவாக பிரியும். சரிங்களா, அரேஞ்ச் ஆகி பிரியும். ஓகே, இப்போது பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இந்த மெர்ஜ் சார்ட்டட் லிஸ்ட்டை கால் பண்ணுறோம். பிரிஞ்சதுக்கப்புறம் தான், ஏன்னா இது ஒவ்வொருத்தரையும் இங்கே உள்ளே வரும், இது காலாகவும் மேலே போயிடும், உள்ளே வரும் காலாகவும் மேலே போயிடும். அப்போது அன்டில் அண்ட் அன்லெஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அரேயாக அது பிரிஞ்சு ஷார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஓகேங்களா, இப்போது என்ன நடக்க போகுது, முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இதுக்கு வரும் மெர்ஜ் சார்ட்டட் லிஸ்ட்டுன்னு வரும். இங்கே லெஃப்ட் ரைட்டு அரே. ஓகேங்களா, லெஃப்ட் வேல்யூ ரைட் வேல்யூ அரே வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இப்போது இதுக்குள்ளே வரும்போது ஏ அண்ட் பி, லென்த் ஆஃப் ஏ லென்த் ஆஃப் பி எடுத்துக்கிறோம். 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், i, j, k ஈக்குவல் டு 0. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 வைல் லூப் இருக்கும். சரி, மொத்தம் 3 வைல் லூப் இருக்கும். ஒரு வைல் லூப்பில் 2 கண்டிஷன் பாஸ் ஆகும் இனிஷியலாகவே. இந்த i வந்து லென்த் ஆஃப் ஏ அண்ட் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும் இந்த லூப்புக்குள்ளே வரும். அண்ட் j வந்து லென்த் ஆஃப் பியாக இருக்குன்னா அப்போ இது 0க்கு கம்மியாக போகணும். சரிங்களா, இதுவுமே 0க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா, இந்த இனிஷியல் கண்டிஷன் இந்த டைமுக்கு அப்படி இருந்துச்சுன்னா இந்த லென்த் ஆஃப் இதோட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, லென்த் அதிகமாக இருக்கணும், ஐ வந்து அதோட கம்மியாக இருக்கணும். எப்போ வந்து இந்த லென்த்து தாண்டி ஐ போதோ இந்த ஒயில போட்டு வெளில வந்துடும். ஓகே, இப்போ என்ன நடக்குது, உள்ளே வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ளே வருதுன்னா அந்த ஏங்கிறது என்னது, இந்த லெஃப்ட். ஓகேங்களா, லெஃப்ட் அரே ஆஃப் ஃபஸ்ட் வேல்யூ லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு ரைட் அரே ஆஃப் ஃபஸ்ட் வேல்யூன்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து அரேயில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஓகேங்களா என்னவா இந்த ஏ ஆஃப் ஐயா உட்காந்துரும். கம்மியாக இருந்தால், இஃப் இன்கேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், அரே கே பிஜே ஐ அப்படின்னு மாறிடும். சரிங்களா, அப்போது இந்த லூப்பிங் நடக்கும். இஃப் இன்கேஸ் வந்து இது ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா இந்த ஒயில் லூப் உள்ளே போயிடும். இந்த ஒயிலில் போகிறோம், அப்புறம் இந்த ஒயில் லூப் சேவ் ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஒவ்வொன்றா பிரித்து ஸ்ப்ளிட்டான அரேவை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி சேர்ந்த மணிக்கு ரீஅரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் வேல்யூஸை. சரிங்களா, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம்.
இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்னா, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எப்படி மெர்ஜ் சார்ட் ஒர்க் ஆகணும், அத பார்த்தால் மட்டும் தான் இது புரியும். சரிங்களா? இப்போ ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே 9, 3, 10, 5, 7, 25, 100, 27 ஆட்டோமேட்டிக்காவே இன்கிரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிடுச்சு. 3, 5, 7, 9, 10, 25, 27, 100. அப்போ இனிஷியல் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்ப்ளிட்டிங் நடக்கும். இப்போ ஏன்னா பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரிண்ட் பண்ணா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். பிரிண்ட் லெஃப்ட், பிரிண்ட் ரைட். ஓகேவா? இப்போ லெஃப்ட் எலிமெண்ட் அண்ட் ரைட் எலிமெண்ட். சரிங்களா? இங்கே பாருங்க. 3, 5, 9, 10 இது லெஃப்ட் எலிமெண்ட்டு. 7, 25, 27, 100ங்கிறது ரைட் எலிமெண்ட். சரிங்களா? அப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் எலிமெண்ட் பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த 2 லிஸ்ட்டையுமே ஷார்ட்டான லிஸ்ட்டை எடுத்துகிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி அதை திருப்பியுமே செக் பண்ணி ஒவ்வொரு வேல்யூஸாக ஒரே அரேவை கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் மெர்ஜ் சார்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டா சயின்ஸ் அதுக்கு தேவையான அல்கோரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நானும் விக்னேஷ். நன்றி.